அவர் என்ன சொன்னாரு? இல்ல ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அவர் ஆட்சி பொறுப்பேற்ற முதல்ல என்ன சொன்னார்? வாக்குறுதிகள் என்ன சொன்னாரு? இலவச பஸ் பேர், உரிமை தொகை, இதெல்லாம் சொன்னாரு. அது இல்லாத ஆட்சிக்கு வந்தோன்னு அது மட்டும் செஞ்சாரா? அது மட்டும் செஞ்சாரு. இப்ப இல்லம் தேடி கல்வி, இல்லம் மக்கள் தேடி மருத்துவம் அவர் சொன்னார். அதுக்கு முன்னால காலையில உணவு திட்டம் சொன்னாரா? அதே மாதிரி உரிமை தொகை இப்ப இதுவும் இது கொடுக்குறாங்கல்ல, நம்ம புதுமை பெண் திட்டம், அது சொன்னாரா? சொல்லிய அல்ல. மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் சார். அதுக்காக இல்ல, இது கம்ப்ளீட்டா கண்டினியூவா நடந்துருக்குது. இன்னைக்கு நடக்கல இது முகாம். இதுக்கு முன்ன நடந்தாச்சு. மக்களோட முதல்வரும் எல்லா இடத்துலயும் முகாம் போட்டுட்டோம். விட்டு போனதுக்கு சிலருக்கு தெரியாது. இப்ப பாருங்க, 3 வார்டுக்கு ஒரு முகாம் போடுறாங்கன்னா தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரி 10,000 ஓட்டுக்கு ஒரு முகாம் போடுறாங்க. அது எவ்வளவு தெரிஞ்சுக்கோ. அது மாதிரி வந்து எலெக்ஷனுக்காக இப்ப மேல் வர்றாங்க பாரு, அவங்கதான் எலெக்ஷனுக்காக. ஒன்னோட உதவாது. நீங்க 4 வருஷத்துல என்ன நடந்துக்குது சொல்லு. அதுக்கு முன்ன என்ன நடந்துக்குதுன்னு சொல்லுங்க. என்ன குறைகள் சொல்லுங்க. விவசாயிக்கு எத்தனை பண்ணாங்க? இல்ல விவசாயிக்கு 89 கலைஞர் காலத்துல தர்மபுரியில முதல்ல இது இலவச மின்சாரம் கொடுத்தது. அப்போ இது பிறகு வந்து நிறைய பெண்டிங் இருந்தது. இது வந்து நான் வருஷத்துல 50,000 விவசாயி கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ 4 வருஷத்துல 2 லட்சம் பேர் கொடுத்தாச்சு. ஒன்னொன்னு செஞ்சுட்டு பாக்குறாங்க. ஒரு இந்த திட்டம் சாதாரண திட்டமா? நான் சொன்ன மாதிரி அதிகாரிகளால் தூங்க முடியுதா, போக முடியுதா? எங்க வீட்டுல எவ்வளவு ஒர்க் இன்னைக்கு செய்யறாங்க. நீங்க சிந்திங்க பிரஸ்காரரு, நீங்க நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க. நீங்க சிந்திச்சு யார் நல்லது செய்யறாங்களோ பண்ணீங்களா? யாரும் அடிக்க முடியாது. மக்களுக்கு அதுக்குதான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. கலைஞர் வந்தாலும் இவரோட கல்விக்கு எதுக்கு? கல்வி இருந்தா நிலைமையில இருக்குது தமிழ்நாட்டுல. முக்கியத்துவம் என்னத்துக்கான? ஓரளவுக்கு ஒரு மனிதனுக்கு சிந்திக்கிற சக்தி வேணும். நல்லது கெட்டது அவனுக்கு தெரியணும். அவன் தெரிஞ்சு வாக்களித்து எதுக்கு? ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்து அந்த தலைவன் எந்த தலைவன், நான் எனக்குன்னு சொல்ல, எந்த தலைவன் மக்கள் வரி பணத்தை வீணாக்காமல் மக்களுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் மூலமா சேர்த்து அந்த தலைவனுக்கு ஓட்டு அளிச்சா மக்கள் வரி பணம் வீணாவாது. கருப்பு கருப்பு எதுனா நல்லது கேளுங்க. இந்த ஊர்ல இது இல்ல அது இல்லன்னு கேளுங்க. அவன் இது பண்ணா அது பண்ணான்னு நாட்டுக்கு நான் வந்தேன். வேப்பூர்ல இது இல்ல, உனக்கு தெரிஞ்சதுல ஊர்ல இது நடக்கல, அந்த ஊர்ல ரோடு போடல, அந்த ஊர்ல மக்கள் கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்டா நான் உடனே கலெக்டருக்கு சொல்லி உடனே செய்ய சொல்லுவேன். அந்த மாதிரி நல்ல கேள்வி கேளுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.